Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நைட் டின்னருக்கு நான் வந்து சப்பாத்தி பண்ண போறேன். அதுக்கு வந்து ரெண்டு சைடு டிஷ் பண்ண போறேன். தாபா ஸ்டைல்ல சென்னா மசாலாவும் காலிஃப்ளவர் வச்சு காலிஃப்ளவர் மஞ்சூரியனும் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்பாத்திக்கு நம்ம கோதுமை மாவு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சென்னா மசாலா பண்ணிக்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ஜார்ல 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட வேக வச்சு வச்சிருக்க சென்னாவையும் 2 கரண்டி அளவுக்கு போட்டுக்கோங்க. இதுல ஒரு 4 பாதாமும் சேர்த்துக்கோங்க. பாதாம் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு 4 பாதாம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். இப்ப இதை வந்து நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடணும். இந்த தக்காளி பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்க சென்னாவை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப உங்களுக்கு இந்த கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதுல உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கிட்டேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூடி விட்டுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இந்த சென்னாலாம் நல்லா கொதிச்சு நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இது கூட நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கடைசியா இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கோங்க. நம்ம தாபா ஸ்டைல் சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ண போறோம். நான் வந்து சென்னா கிரேவி பண்றதால மஞ்சூரியன் வந்து கொஞ்சம் ட்ரையா தான் பண்ண போறேன். காலிஃப்ளவரை சுடு தண்ணியில மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் தண்ணியில கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃபிளவர் 1 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம மஞ்சூரியன் பண்ணிடலாம். ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 3 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பீஸா கட் பண்ணிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொடமிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இப்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பொரிச்சு வச்சிருக்க காலிஃப்ளவரும் இது சேர்த்துக்கலாம். இந்த சாஸ் கூட இந்த காலிஃப்ளவர்லாம் நல்லா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவரை தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட காலிஃப்ளவர் மஞ்சூரியனும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம். நைட் டின்னருக்கு நம்ம பெரும்பாலும் சப்பாத்தி தான் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த சைட் டிஷ் வந்து ரொம்பவே டேஸ்டா இருந்தது. வாங்க இப்ப நம்ம சர்வ் பண்ணிடலாம். சப்பாத்தி கூட காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வச்சு சாப்பிடும்போது பசங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.